வணக்கம், வெல்கம் டு இது ஃபுட் கோர்ட். இப்போது பாவக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். பாவக்காயை கசப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், கசப்பே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்யலாமா? எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. காரக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கணும். அது ஒரு மீடியம் சைஸு தக்காளி அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு புளி நல்லா ஊறின பிறகு நல்லா பிசைஞ்சிட்டு இது மாதிரி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அந்த புளி சக்கையிலேயே தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சு புளி தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் எக்ஸ்ட்ராவாக 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இந்த தனியாத்தூள் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது, அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து அதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இதுவும் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். அடுத்தது கடைசியாக கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 400 கிராம் பாகக்காய் எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். பாகக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மிடில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கட் பண்ண பாகக்காய் மொத்தத்தையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வு சிம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு பாகக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கிறதுனால மட்டும்தான் அந்த பாகக்காயோட கசப்பே இல்லாமல் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கிச்சுன்னா பாருங்கள், பாகக்காய் நல்லா இந்த மாதிரி சுருங்கிடும். அப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இப்படி தான் இந்த அளவுக்கு பாகக்காயை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படி வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கலாம். 25 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாம் வதக்கி வச்சுருக்க பாகக்காயை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி வச்சுட்டு காயெல்லாம் வேகிறதுக்காக
15 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வேக வச்சுக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காயை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். காய் வெந்துருச்சுன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான டேஸ்டான அதே சமயத்தில் கசப்பே இல்லாத பாகக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். பாவக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம பாவக்காயை சாப்பிட்ணும். இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். இதே மாதிரி செய்யுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.